மார்னிங். இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாமா. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இன்றைக்கி பாலக் பன்னீர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு தண்ணியில் நல்லா கீரையை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்ல கீரையை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வடிகட்டி தனியாக வச்சிடலாம். இப்போ அது கூட நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் க்யூப்ஸையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட்டாக இப்போ வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அது கூட தக்காளியை போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டுட்டு நல்லா கொதிச்சு வரும்போது பன்னீரையும் போட்டு விட்டுலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான பாலக் பன்னீர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். சப்பாத்தியும் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.